இந்த வாட்டர் லைனுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிவிசி பைப்பை எவ்வளோ நாள் தான் அதுக்கே யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் வித் ப்ரெஸ் கட் இன்ஜினோட. வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 இன்ச் பிவிசி பைப் வந்து ஒரு 30 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறோம். இதில் இப்போ 6 அடி நீளத்தில் 4 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக 4 அடி நீளத்தில் ஒரு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் சென்டராக 2 அடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 4 இன்ச் எல்போ ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த எல்போவில் சால்வெண்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 அடியாக 2 பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து 2 சைடு மாட்ட போகிறோம். நம்ம இதுக்கப்புறம் மாட்ட போகிற எல்லா பிவிசி பைப்புமே சால்வெண்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு உள்ள வாட்டர் சீல் ஆகாது, அதே சமயத்தில் உள்ளேருந்து வெளியே ஏர் லீக் ஆகாது. இப்போ நம்ம மாட்டின பைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எல் ஷேப்பில் வந்துருக்கும். அடுத்து 2 45 வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லோட 2 சைடு இந்த 45 ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 45 இந்த சைடில் மாட்டிக்கிடுவோம். அப்படியே திருப்பிட்டு இன்னொரு 45 இந்த சைடில் மாட்ட போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 அடி நீளத்தில் ஒரு 4 பைப்பு கட் பண்ண பார்த்தீங்களா, அதில் 2 பைப்பை எடுத்து ஒரு சைடு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ண 45 வந்து மாட்ட போகிறோம். மாட்டின உடனே அதுக்கு மேலே தண்ணியை வந்து ஊற்றிடுவோம். அப்போ தான் அதில் உள்ள ஹீட்டு குறைஞ்சி கரெக்டாக செட் ஆகும். அடுத்ததாக 4 இன்ச் எண்டு கப் வந்து ஒரு 6 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூட பைக்கு டீப் மவுத்து ஒரு 3 பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ இந்த மவுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்தது நம்ம ஒரு 6 எண்டு கப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 எண்டு கப் எடுத்து நம்ம இப்போ கட் பண்ண மவுத்து உள்ளே போகிற அளவு சென்டரில் வந்து ஹோல் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம போட்ட ஹோல்ஸில் மவுத்தை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். அப்படியே மவுத்தை சுற்றிலும் ஏர் லீக் ஆகாத அளவுக்கு எம்சில் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ சென்டரில் உள்ள 6 அடி நீள 2 பைப்போட இந்த 2 எண்டையும் மவுத்து யூஸ் பண்ண எண்டு கப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்னொரு பக்கம் 2 எண்டையும் நார்மல் எண்டு கப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இனி நமக்கு இந்த வி ஷேப் பைப்பு மட்டும் தான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. அதில் ஒரு சைடு மவுத்தை யூஸ் பண்ண எண்டு கப்பு, இன்னொரு சைடு நார்மல் எண்டு கப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த மவுத் வழியாக ஏர் பில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபைனலாக வந்து பார்த்துக்கிடுவோம். இனி நம்ம இந்த பைப்புக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வந்து போடுற மாதிரி இருக்கும், அந்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அந்த ஃப்ரேமை ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயர் பைப்பு, 6 அடி நீளத்தில் ஒரு 4 ஸ்கொயர் பைப்பு, 3 அடி நீளத்தில் ஒரு 2 ஸ்கொயர் பைப்பு எடுத்துருக்கிறேன். இதை இப்போ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க. இனி இந்த ஃப்ரேமுக்கு மேலே இந்த பிவிசி பைப்பை லாக் பண்ணணும்னா யூ ஷேப்பில் கிளாம் வந்து ஒரு 8 கிளாம் வந்து நமக்கு வந்து தேவை. அந்த கிளாம் வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த கிளாம்போட அளவு அளக்கிறதுக்கு சின்னதாக ஒரு நூல் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த பிவிசி பைப்புக்கு மேலே வச்சு சுற்றினோம்னா நமக்கு இந்த அளவு கிளாம்பு இருந்தாலே போதும். இனி நம்ம அந்த நூல் அளவுக்கு ஒரு 8 பீஸ் இரும்பு பட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ண இரும்பு பட்டையை 2 ரீப்பருக்கு இடையில வச்சு தட்டி தட்டி யூ ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வளைச்சி எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாமில் ஒரு 4 கிளாம்பை ஃப்ரேமோட இந்த சைடில் 4 ஸ்கொயர் பைப்லையும் ஒரே லைனாக இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்ட் அடித்த மாதிரி ஃப்ரேமோட அந்த சைடும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேமில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பிவிசி பைப் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 2 லாங்காக உள்ள பிவிசி பைப்பு ஃப்ரேமில் சென்டரில் உள்ள கிளாமில் வந்து மாட்ட போகிறோம். அடுத்து அந்த வி ஷேப்பில் ரெடி பண்ண பைப்பு ஃப்ரேமில் மிச்சம் 2 சைடு உள்ள கிளாமில் வந்து மாட்ட போகிறோம். அப்படியே திருப்பிட்டு பார்த்தா ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டோம். இனி இந்த ஃப்ரேமுக்கு மேலே 6 mm திக்னஸ் உள்ள மாதிரி பிளேவுட்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு சீட் போல்ட் வந்து போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் உள்ள கேப்பில் ஒரு பிளேவுட்டை வச்சு கோன் ஷேப்பில் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த பிளேவுட்டை அந்த இடத்துல நேராக வச்சுட்டு சீட் போல்ட் வந்து போட்டுக்கிடுவோம். பிளேவுட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த பிளேவுட் அண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. நம்மளுடைய போட்டு வந்து மிதக்கமாக என்னங்கிறது டவுட்டாகவே இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே திருப்பிட்டு பின்னாடி ஒரு வேலை வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜுக்குள்ளே உள்ள பஞ்சை வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த பஞ்செல்லாம் இந்த கேப்புக்குள்ளே எப்படியே வச்சுட்டு ப்ளக்ஸுக்கு யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். இனி இதை அப்படியே திருப்பிட்டு கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஃப்ளேவுட்டில் ஒரு 12 இடத்துல 3/4 இன்ச் பைப்பு போகிற அளவுக்கு ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போடுறேன். அது எந்தெந்த இடத்துல ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க. அடுத்ததாக 3/4 இன்ச் பைப்பு 1 அடி நீளத்தில் ஒரு 12 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம போட்ட ஹோலுக்குள்ளே மாட்டிட்டு ஆடாத அளவுக்கு ப்ளக்ஸுக்கு யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள 2 பைப்லையும் ஒரு டீ வந்து மாட்டிக்கிடுவோம். அடுத்து 3/4 இன்ச் பைப்பில் சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மாட்டின டீயோட இந்த சைடில் ஒன்று மாட்டிக்கிடுவோம். நம்ம மாட்டின 2 பைப்பையும் ஒரு எல்லை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிடுவோம்.
அப்படியே அடுத்து உள்ள 2 பைப்லையும் ஒரு டீயை மாட்டிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண பார்ட்டோட ஒன்றா கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. இனி நமக்கு இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால 2 சைடு ஒரு ஷூவை போட்டு திருப்பிக்கிடும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிவிசி பைப்பை என்ன லுக்குள்ள ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க, நமக்கு கம்ப்ளீட்டாக போட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இனி இந்த போட்டுக்கு இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் கட்டரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஸ் கட்டரை இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பம்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால இந்த சாஃப்ட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வச்சு வெல்ட் அடிச்சிருப்போம். இந்த ப்ரெஃபுலர் நம்ம அந்த வாட்டர் பம்புக்கு ரெடி பண்ணது தான். இந்த ப்ரெஃபுலர் வந்து வாட்டர் பம்பில் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து மாட்டியிருந்தோம். இப்போ அப்படியே திருப்பி இந்த டைரக்ஷனில் வந்து மாட்டிக்கிடுவோம். இனி நம்ம அந்த ப்ரெஸ் கட்டர் போட்டில் இந்த இடத்துக்கு நேரம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி 1 இன்ச் இரும்பு பைப்பு ஒரு 2 அடி நீளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேரம் இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்ததாக 1.5 ஸ்கொயர் பைப்பு சின்னதாக பீஸ் எடுத்துருக்கிறேன். அது கூட 3/4 இன்ச் இரும்பு பைப்பு 2 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இது 2 இப்படியே சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்ததாக அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இந்த 2 ஸ்கொயர் பைப் ஒன்று சேர்த்தாப்புல டோர் கீழே யூஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்து ஒரு 1 இன்ச் இரும்பு பைப்பு ஒரு 1/2 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதோட சென்டரில் ஒரு 8M போல்ட் போகிற அளவுக்கு ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். ஒரு போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம போட்ட மாதிரி ஹோலு அதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு இந்த நட்டை சுற்றிலும் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இரும்பு பைப்பை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இப்படி வச்சு வெல்ட் அடிச்சிருவோம். நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த பார்ட்டில் தான் ப்ரெஸ் கட்டரை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 3/4 இன்ச் பைப்பில் வந்து ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச் பைப்புக்குள்ளே வந்து மாட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணனால எல்லா சைடும் ஈஸியாக வந்து வளையும். நம்ம போட்ட வந்து டைரக்ஷன் மாத்திர கரெக்டாக இருக்கும் வளைக்கிறதுக்கு. இப்போ ப்ரெஸ் கட்டர்லேருந்து இந்த சாப்பிட்ட மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த சாப்பிட்ட வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட்டில் வந்து மாட்ட போகிறோம். இந்த 1 இன்ச் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து மாட்டிடுவோம். நமக்கு சாப்பிட்டு இந்த அளவு வெளில வந்தால் போதும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஃபுலர் வந்து மேலே பார்த்தாப்புல வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இப்போ கீழேயும் கொண்டு போய்க்கலாம். எந்த அளவு தண்ணிக்குள்ளே ஆழம் போகணுமோ அந்த அளவு கொண்டு போய்க்கலாம். அதே போல் நம்ம இந்த சைடும் வளைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல போல்ட் ஒன்று டைட் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்டு இந்த இடத்துல லாக் ஆகும். இனி இன்ஜினை சாப்பிட்டு கூட கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம வீடியோவில் காட்டும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறோம். என்னன்னா இந்த இன்ஜினை வளைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சிருக்கிறோம். அதாவது நம்ம இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, இப்போ இந்த போட்டோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்க வந்து மறந்தாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்ம போட்டுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து இருக்குது ப்ரெஸ் கட்டரில். அவ்வளோதாங்க, நம்ம போட்டில் ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்ம போட்ட தண்ணிக்குள்ளே வந்து கொண்டு போகிறோம். மிதக்குதான் என்னங்கிறதும் தெரியல. அதே போல் நம்ம வந்து இந்த பைப்பில் மவுத்து செட் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து இன்னும் ஏர் ஃபில் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம். அது இப்படி மிதக்காட்டினா அதுக்கப்புறம் ஏர் வந்து ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்படி 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 மிதக்குது. பட்டு நம்மளை வச்சு தான் மிதக்குது என்னங்கிறது டவுட்டு. கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போயிடும். ஓகே, ஏறிடுவோமா? தண்ணி அந்த பக்கம் ஏறி வச்சுங்க. ஓரளவு காற்று அடிச்சு தான் நல்லா ப்ராப்பராக மிதக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவு காற்று அடிச்சதுக்கப்புறம் நல்லா மிதக்குது. இன்ஜின் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரொஃபுலர் டைரக்ஷன் மாற்றிருக்கு. ப்ரொஃபுலரை பார்த்து தான் வச்சோம். அப்படி இருந்துமே நமக்கு ப்ரொஃபுலர் டைரக்ஷன் வந்து மாற்றிருக்கு. அதனால தான் நமக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் வாக்கில் போயிட்டு இருக்கு. நம்ம இதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் உள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. திரும்ப வீட்டுக்கு எடுத்து போயிட்டு சரி பண்ணி எடுத்துக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம ப்ரொஃபுலர் கரெக்டான டைரக்ஷனில் அதே போல் கொஞ்சம் பெருசாகவும் ரெடி பண்ணிட்டோம்.
இந்த இன்ஜினுக்கு இந்த அளவு ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. தண்ணியை கிழிச்சிக்கிட்டு அது பாட்டில் பயங்கரமாக போகுது. நம்ம லைட்டாக தண்ணியை விட்டு ப்ரொப்பலர் வெளில எடுத்தோம்னா தெரியும் நம்ம ப்ரொப்பலர் எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றுது அப்படிங்கிறது. இப்போ எப்படி நான் அந்த போட்டை வளைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம இன்ஜின் லைட்டாக திருப்புறேன், அது பயங்கரமாக வளையுது. போட்டில் உட்காந்துக்கு போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் நின்றுக்கு போகிறது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. வட்டையை கிளம்புதுங்க, அது பாட்டில் சல்லுன்னு போய்கிட்டே இருக்கு. நமக்கு வளைக்கிறதுமே ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குங்க. அந்த சாப்பிட்ட லைட்டாக திருப்பி பிடிச்சா போது நம்ம போட்டு வந்து பயங்கரமாக வளையுது. அந்த வளைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரொப்பலர் தண்ணிக்கு மேலேயே சுற்ற விட போகிறேன். அந்த தண்ணியை கிழிச்சிக்கிட்டு போகும்போது பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. நான் அந்த ப்ரெப்லர் சாப்பிட்ட தண்ணிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகும்போது இருந்ததுக்காக ஸ்பீடு நல்லா இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கமெண்ட்டில் மறக்காம சொல்லிடுங்க. நான் இந்த வீடியோக்கு ஸ்பீடு மோஷன் எதுவுமே போடலைங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம நண்பர் ஓட்ட போகிறாப்புல. நானே கொஞ்சம் நேரம் இந்த போட்டை ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நண்பர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால கொஞ்சம் திணறாப்புல. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியன் மறந்தாமல் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.